Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. 9th annual Vijay Awards இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. நாளுக்கு நாள் வந்து எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறதுனால இந்த வருஷம் கண்டிப்பா பெருசா ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே பயங்கரமா யோசிச்சலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு ஜூரி பேசுறது பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நான் பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான ஜூரி அப்படின்னு சொல்லலாம். இவர் தி ஸ்கிரீன் பிளே கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லலாம், பாக்யராஜ் சார். அதாவது மற்ற ஜூரிஸ்லாம் ஒரு விஷயத்தை பார்த்தா இவர் மட்டும் டோட்டலா சம்பந்தமா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பார்ப்பார். ஸோ இன்னைக்கு நம்ம பாக்யராஜ் சார் 2014 தமிழ் படங்கள் எப்படி இருந்திருக்கு, யங்ஸ்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு சூப்பரா பண்றாங்க, என்ன மாதிரி புது டேலண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேச போறார். மற்ற ஜூரிஸ்க்குலாம் கூட இவர் ஒரு ஃபேவரட் ஜூரி அப்படின்லாம் கூட சொல்லாமே. பாருங்களேன். வணக்கம். பெருமைக்குரிய சிறப்பான விருது அப்படிங்கிறது இந்த விஜய் அவார்ட்ஸ். இந்த விஜய் அவார்ட்ஸுடைய 9வது ஆண்டு விழா கூடி சீக்கிரமே வரப்போகுது. இந்த விருது வழங்கும் விழாவில் நான் ஜூரியாக கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் 2வது தடவை நான் ஜூரியாக கலந்துக்கிறது ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட விஜய் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, மரியாதைக்குரிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இதே மாதிரி விஜய் விருதை நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இதுக்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே ரொம்ப பெருமையான சமாச்சாரம். ஸோ இப்போது அந்த 2வது முறை மீண்டும் நான் ஜூரியாக இருக்கும்போது எங்கூட என் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள பற்றியும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். ஆயிரத்தி 1963 நான் ஸ்கூல் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது பெரிய இடத்து பெண் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த நேரத்தில் டாக் ஆஃப் த டவுன் இல்லை டாக் ஆஃப் த டவுனில் டாக் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பிரபலமாச்சு. என்னென்னா, அது பெரிய இடத்து பெண் சேலை அப்படிங்கிறது. எங்கள் வீட்லேயே எங்கள் அத்தைகள்லாம் அதை பற்றி கிரேஸாக பேசுவாங்க. அக்கம் பக்கம் வீடு பொம்பளைகள்லாம் அதை பற்றி கிரேஸாக பேசிட்டு எல்லோரும் கடைக்கு முண்டி அடித்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பெரிய எடுத்து அந்த படம் வந்தப்போ அந்த சேலை அவ்வளோ பிரபலமாக பேசப்பட்டது. இன்றைக்கும் நதியா அவர்களது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அல்லது கிஃப்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களுடைய கட்டுப்பாடு திறமை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஹெல்த் அவங்க உடம்பை மெயின்டைன் பண்ணுற விதம். அவங்களுக்கு 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நாளைக்கு அந்த பொண்ணு சினிமாவுக்கு வந்தால் கூட அவங்களுக்கும் காம்படிஷனாக இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய உடம்பு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பேர் சின்னசாமி நாயுடு. நான் ஒரு தடவை ஆர்டிக்கலில் மை ஸ்கூல் மை ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். எங்கள் வாத்தியாரை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, பாக்யராஜ் பாருங்கள், அவன் அளவுக்கு சிந்தனை யாருக்காவது இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படித்து காமிச்சார். அவர் ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் சைனாசாமி நாயுடு அப்படின்னு சொன்னோன்னு எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. நான் முழித்தேன். என்னடா சின்னசாமி நாயுடு சிஹெச்ஐ என்என்ஏ அப்படின்னால போடணும் அப்படின்னு. என்ன ஒரு எண்ணை விட்டுட்டே அப்படின்னாரு. இல்லை சார், சின்னசாமி நாயுடுன்னு ஒரு எண் போதும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த காலத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிறதுங்கிறது எல்லா ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு சமாச்சாரம், எல்லாத்தையும் பார்த்து நம்மளை சிரிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பேரை பால்கி அப்படின்னு சொல்லி நம்மால் ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊருக்காரர், கும்பகோணத்துக்காரரு. ஆனால் அவருடைய ஜாகையெல்லாம் எங்கடான்னா பாம்பேயில். அதாவது நம்ம ஊருக்காரரு அந்த பற்றுங்கிறது அவருக்கு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பெக்யூலியரான ஒரு சிந்தனையாளர். அவரும் அவங்க ஒய்ஃபும் சினிமாவில் தான் இருக்காங்க. அந்த இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு படம் வந்தது, ஸ்ரீதேவி நடித்து. அது அவங்க ஒய்ஃப் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குடும்பமே கரெக்டான கலை குடும்பம். ஸோ அவர் நம்ம ஜூரியில் ஒருத்தராக இருக்கிறதுங்கிறது அதுவும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இன்னொருத்தரை பற்றி நினச்சா எனக்கு புராணம், சரித்திரம், சமீப காலம் இது 3மே ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, அகத்தியர், நெப்போலியன்,
நம்ம நடிகர் சூர்யா, அதாவது மூர்த்தி சிறிதாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கக்கூடியவர் நம்ம கேவி ஆனந்த் அவர்கள். ஆனால் நான் சொன்ன மாதிரி அவருடைய கீர்த்திங்கிறது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. மற்றவங்கெல்லாம் எப்படி புகழோ அந்த அளவுக்கு வந்து கூடி சீக்கிரமே எல்லாத்தினுடைய இதுவும் கவனிச்சார். அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா, குருக்கிட்ட பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு வந்து முதல் படமே வந்து பிசி சார் வந்து செய்ய வேண்டியது வந்து, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அதனால் என் சிஷ்யம் இவரை வச்சுட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தை அவர் கொடுத்தாரு. தேன்மாவில் கொம்புத்துன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பேர் அந்த படம். அதுலேயே ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அவார்டு வாங்கினார். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவார்டு அது கேமராவில் வாங்கி கேமராலேருந்து டைரக்டர் ஆகி டைரக்ட்லேயும் வந்து கமர்ஷியலாக ஒரு மாஸ் டைரக்டராக வந்து நல்லபடியாக செஞ்சிட்ருக்காரு. எங்கள் ஜூரியில் இன்னொருத்தர், எனக்கு இவரை விட இவங்க அப்பா தான் நல்ல பழக்கம், நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே என் வயசு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் யாரோ சின்ன பையனை கூப்பிட்டு வந்து நினைக்க வேண்டாம். யூகி சேது தெரியாததுக்கு முன்னாலேயே, அவர் தான் ஜூரியில் மெம்பர், இன்னொரு மெம்பரு. யூகி சேது தெரியறதுக்கு முன்னாலேயே அவங்க அப்பா ஜிஜிகே அவர் வந்து எனக்கு, நான் ஹிந்தி படம் பண்ணுறதுக்காக பாம்பே போயிருந்தேன். அந்த டைமில் ஆக்ரி ரஸ்தா டைமில் எனக்கு பழக்கமாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பழகும்போது, அவர் பப்ளிக்கில் எல்லாம் பார்க்கும்போது தான் அவர் சினிமாவுக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருக்கார், ஒரு டிக்ஷனரியாக இருக்கார், எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்காரு, எதை பற்றி பேசணுன்னாலும் பேசுவார். அப்படிங்கிற மாதிரி எந்த டவுட் வேணால் அவர்கிட்ட கேட்கலாங்கிற மாதிரி அவ்வளவு டேலண்டான ஒரு பர்சனாக இருக்கார். பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரராக இருக்கார். ஸோ அவர் வந்து பேசுனா நம்ம வந்து அவ்வளோ, நான் வந்து ஹியூமராக வந்து எழுதி திங்க் பண்ணி படத்தில் வந்து வைப்பேன். அவரெல்லாம் வாயை திறந்தாலே ஹியூமராக அது அந்த அளவுக்கு, ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால ஈஸியாக அவர் பேசுறது பூரா விட்டியாக இருக்கும், ஜோக்காக இருக்கும். ஸோ எங்கள் இந்த டீமில் இந்த செலெக்ஷனில் கலகலப்பாக இருக்கிறதுக்கு யூகி சேது அவர்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கார். ஸோ இப்படி ஒரு டீமு, இந்த டீம் வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நியாய தர்மத்தோடு தான் நாங்கள் இந்த விஜய் அவார்ட்ஸ், ஏன்னா விஜய் அவார்ட்ஸ் வந்து வேல்யூபிளான அவார்டை எல்லோரும் ஃபீல் பண்ணுறதுனால அந்த விஜய் அவார்ட்ஸ் வந்து அதுக்கு உண்டான மரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இது செயல்படுறோம். ஸோ கூடி சீக்கிரம் அந்த அவார்டில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வின்னர்ஸுங்கும் போது பின்னால் வர்ற ரன்னர்ஸோ இல்லை நாமினியில் செலக்ட் பண்ணாதவங்களோ தகுதி குறைந்தவர்கள் அல்ல. ஏன்னா சும்மா உட்காண்ட்ருக்கவங்க தான் சோம்பேறி. ஒரு ரெண்டாவதோ மூணாவதோ வந்தவன் வந்து அவன் உழைச்சிருக்கிறான், முயற்சி பண்ணியிருக்கிறான், அதனால் அவங்ககிட்ட உழைப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் ரன்னர்ஸுக்கு வந்து அடுத்த டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த விஜய் அவார்ட்ஸில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நாங்கள் பார்த்த வரைக்கும் சினிமா ஒரு பெரிய கடல். திறமை இருந்தால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். Success is not an easy task. Of course. கண்டிப்பா கடின உழைப்பு தான் வெற்றிக்கு முதல் படி. திறமை இதை கௌரவிக்கத்தான் நாங்கள் 5 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். உங்களுக்காக எங்களுடைய தேர்வு நடுநிலையோடு 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 30 கேட்டகரிஸ், 150 நாமம். One name, one glory, one award. 9th Annual Vijay Awards. நீ என்னமா பண்ண போறடா? சயின்டிஸ்ட்னு சொல்லிருப்பானே, சோத்தமிக்கி பையல. மாங்கா இந்த படத்தோட கதையை டைரக்டர் ஆர்.எஸ். ராஜா வந்து இந்த மாதிரி ஃபோனில் பேசி இந்த மாதிரி ஒரு படனை நான் டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் நடிகை என்ன தம்பி வழக்கம் போல அப்பா தானே? ஆமாம் தம்பி, கொஞ்ச நாள் எனக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் என்னை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தில் தூக்கி உள்ளே போட போகிறாங்க. ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பாவை நடிச்சு பெரிய ஒரு பெரும் பாத்திரமாக இருக்கப்பா, போதும் அப்படின்னு. இல்லைடா இந்த கதையை கேளுங்கன்ட்டு ஒரு ஆர்டராக கதை சொல்லும்போது அப்போ எனக்கு பிரேம் ஹீரோன்னு தெரியாது. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யார் ஹீரோன்னு பிரேம்னா டக்குன்னு அந்த கேரக்டர் அப்படி உட்காந்துச்சு. என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவாருன்னா படாத பாடு. அப்படி நிஜத்தில் வந்து அமரன் அவர் அவ்வளோ படுத்திருக்க மாட்டார், நான் நம்புகிறேன். எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஈஸியாக எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்புன்னு சொன்னால் உண்மையிலே அதுக்கு இந்த தலைப்பு வைத்ததற்காகவே டைரக்டர் நான் மனசார நான் பாராட்டுறேன். இந்த படத்தினுடைய டைட்டில் பெரிய உண்மையில ரொம்ப கேட்சிங் டைட்டில்.
ஃபஸ்ட்டு கேட்ட உடனே சொல்லிட்டேன், ஓகே டைட்டில் ஜனங்களை தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு வந்துடும்னு சொன்னேன். முன்னெல்லாம் டைட்டிலுக்கு ரூமு போட்டு யோசனை பண்ணுவோம், யாராவது நல்ல தலைப்பு சொன்னால் அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை, நல்லா இது மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு எதிர்முனை எப்படியெல்லாம் சிந்திக்காமல் வைக்கிற டைட்டில்கள் வந்து மக்களை வந்து கவருது. இப்போ வர்ற படங்களோட தலைப்புகள்லாம் டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தா ஒரு 30-40 படம் விளம்பரம் வருதுங்க. எந்த படத்தோட தலைப்பும் நம்ம மனசுல பதிகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டைட்டில் உங்களுக்கு வந்து டக்குன்னு பிடிச்சாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர முடியும். அந்த விதத்துல இந்த டைட்டில் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். மாங்காய் பிடிக்காத பிள்ளைகளே பார்க்க முடியாது, மாங்காய் பிடிக்காத பெண்களையும் பார்க்க முடியாது. ஸோ டைட்டிலே கேட்சியாக யோசிக்கிறவங்க இந்த படத்தையும் சிறப்பாக பண்ணியிருப்பாரு. மாங்காய், மா என்றால் பெரிது, அந்த காய் கனியாக வர வேண்டும், கனியாக வந்து இந்த மக்களுக்கு சுவையை கொடுக்க வேண்டும், சுவையை கொடுத்த பிறகு மீண்டும் சுவையை கொடுக்க அந்த விதை தயாராக வேண்டும் என்று சொல்லி அழைத்தமைக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். வணக்கம். அந்த ஓசோன் ஓட்டை அடைக்காம நான் விட மாட்டேன். அவன் அடைப்பான். ஏன் உடம்புல இருக்க 9 ஓட்டையும் ஒரே துப்பாக்கி குண்டுல அடைப்பான். அறிவியல் மேத ஒருத்தன் இங்க அவதரித்தாண்டா, யாருக்கும் தெரியவே இல்ல இங்க அவதான் நான்டா. எனக்கு மேடையிலலாம் பேசி பழக்கம் இல்லை, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். முதல்ல டைரக்டருக்கு தேங்க்ஸ். தன்னோட ஃபஸ்ட்டு படத்தில் பிரேம்ஜி எப்படியாவது சோலோ ஹீரோ ஆக்கணும்னு ஒத்த கால நின்று ஆக்கிட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி. இன்னும் 2 பேருக்கு மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனாக நடிச்சிருக்கேன். 2 ஹீரோயின்ஸ் லீமா அண்ட் அத்வைதா. ஏன்னா வந்து நிறைய ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணி பிரேம்ஜி ஹீரோவா சி நான் நடிக்க மாட்டேப்பா அப்படின்னு போயிட்டாங்க நிறைய ஹீரோயின்ஸ். பட் இருந்தாலும் என்னோட ஜோடியாக நடிக்க ஒத்துக்கிட்ட இந்த ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு பிரேம்ஜி கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவரோட மியூசிக். நான் பயங்கர பிரேம்ஜியோட ஃபேன். அவரோட மியூசிக் நான் வந்து பிபி சார்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், நீங்கள் வந்து உங்கள் படத்தில் பிரேம்ஜி வந்து மியூசிக் டைரக்டராக போடணும். ஸோ அது சீக்கிரமாக நடந்துரும்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரேம்ஜி வந்து ஒரு சின்ன கேரக்டரில் ஆக்ட் பண்ணவர் இன்னைக்கு வந்து டுவெல் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக வளர்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குரிய லிங்கை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா என்ற இயக்குனர், நாங்கள்லாம் ராஜா பரம்பரை, இளையராஜா பரம்பரை நாங்கள்லாம், அதெல்லாம் அவரை அறிமுகப்படுத்துறதே ராஜா என்ற இயக்குனர் நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பிரேம்ஜி நடிப்பான் அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து இந்த படத்துக்கு பிரேம்ஜியை மியூசிக் பண்ண வச்சது. ஏன்னா வந்து பிரேம்ஜி வந்து ரொம்ப வருஷமாக வந்து கீபோர்டிஸ்டாக இருந்து முக்கால்வாசி மியூசிக் வந்து அவன் யுவன் கிட்டேருந்து தான் வந்து யுவன் தான் அவனுக்கு குரு மியூசிக்கு. நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, ஏன் உங்கள் படத்திலே நீங்கள் வந்து பிரேம்ஜிக்கு வந்து நீங்கள் மியூசிக் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது வந்து எனக்கு யுவனுக்கு பிரேமுக்கு வந்து ஒரு சின்ன டீல் இருக்குது. நான் வந்து பிரேம்ஜி அந்த படத்தில் நடித்தான்னா அந்த படத்துக்கு அவன் மியூசிக் பண்ணக்கூடாது எங்கள் 3 பேருக்குள்ளே. அந்த டீல் வந்து நான் பிரேம்கிட்ட கேட்பேன், நீ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறியா? இல்லை இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நான் நடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நானும் பிரேமும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பண்ணியிருக்கிறோம். We worked and he's assisted me. Premoட ட்ரீம் வந்து he likes to be a music director. அதானே பிரேம் கரெக்ட்? ஸோ அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி. நிறைய படம் மியூசிக் பண்ணியிருக்கான் அண்ட் இந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்கான். ஐ திங்க் சென்னை 28லையும் நீ தான் ஹீரோ, ரைட்? மங்காதாவை தவிர எல்லா படத்துலையும் பிரபு படத்தில் வந்து பிரேம் தான் ஹீரோ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட். அந்த போஸ்டர்ஸ் டிசைன் வந்து அந்த பாகவத கெட்டப் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு பிரேம்க்கு. இங்கே ஒரு பூமணம் காத்திருக்க ஊருக்கெல்லாம் கோமணம் கொடுத்து விட்டு தாமதமாக வருவது நியாயமாத்தான்? நீ யாரையாவது லவ் பண்றியா? எனக்கு லட்சியம் தான் முதல் பொண்டாட்டி. நிறைய ஸ்டேஜில் நிறைய பேருக்கு நம்ம தேங்க்ஃபுல், அதாவது நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்போம், சொல்ல முடியாது. இதில் முதல்ல எனக்கு நான் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்றது, என்னுடைய படங்கள் வெற்றி பெற முழுக்க காரணம் வந்து இளையராஜா சார், அப்புறம் கங்கை அமரன் சார் தான். ஸோ என்னுடைய எல்லா பாடல்களுமே அவங்க தான் நிறைய மேக்ஸிமம் 40 மூவிஸ்க்கு அப்புறம் மியூசிக் சாங்ஸ் கிடச்சிருக்கு. அதில் நான் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவள். நான் வந்து ரேகா படத்தை ரொம்ப பெருமையாக தான் சொல்லணும். அவங்க மனசில் வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய சொந்த படம் இந்திரசேனாங்கிற ஒரு படத்தில் நான் ஹீரோயின் வேணும்னு சொல்லி நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், வாணியூஸ்னா நடத்த கூப்பிடலாமான்னாரு. சரி போகலாங்கன்னு போனோம். அப்போ தான் முதல்ல நான் ஃபீல்டுக்குள்ளே வரேன். முதல் படம்
அப்போ அவங்க வாணி விஸ்வநாதத்தை போய் பேசினோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ இவரு கூட நாளாக நடிக்க முடியாது, நான் வந்து மோகன்லால் கூட மம்பட்டி கூட நடித்தாலும் இவர் புதுசாக வந்திருக்காரு, இவரு கூட எப்படி நடிக்கிறேன், மார்க்கெட் என்ன இருக்குன்னாரு. நான் சொன்னேன், அப்போ வேணாங்க வேறு யாருங்க பார்க்கலான்னு என்னை கேட்டார். அப்போ நம்ம கமல் சார் கூட நடித்தாங்களே, ரேகா மரத்தை கூப்பிடலாமே. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, சூப்பர் ஸ்டார் நடித்த ஹீரோனியோ இருந்தாலும் சரி, கமல் சார் கூட நடித்த ஹீரோனியோ அவங்க கூட தான் நடிக்கணும், புதுசாரவங்க வேண்டான்னு சொல்லி நான் அப்போ ரேகா மரத்தை பேசுங்க. அப்போ அவங்க சரின்னு சொல்லி ஃபோட்டோ ஸ்டில் எடுத்து போனோம். ஃபோட்டோ ஸ்டில் எடுக்கும் போது மனம் தப்பாக நினச்சிக்காங்க. அப்போ அவங்க வந்து நெஞ்சில் சாயிற மாதிரி ஒரு ஸ்டில்ஸு. அப்போ வந்து என்னுடைய ஹார்ட்டு டப்பு 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 டப்புன்னு அடிச்சது. அப்போ மேடம் வந்து வீட்டில் சொன்னாங்க, என்ன அவருக்கு என்ன ஹார்ட் இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது அப்படின்ட்டு. நான் இப்போ டைரக்டர் சொன்னேன், சார் எனக்கு ஒரு சாங் வைங்க, எப்படி கமல் படத்தில் ஒரு சாங்கில் அவங்க முத்தம் கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் முத்தம் கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி இதுக்காகவே ஒரு சாங் எடுத்தாங்க. ஃபுல்லாக மழையில் நனைஞ்சு அவ்வளோ தெரியும். சரி கடைசி வரைக்கும் முத்தம் கொடுப்பாங்க பார்த்தா ஒன்றுமே கொடுக்கல. கடைசியில் அந்த படத்தை நான் வெளியிடல, அப்படியே டப்பாவில் வச்சுட்டேன். இந்த படத்தில் வந்து மனைவியாக நடித்தது வந்து ரேகா. இவங்க எப்படின்னா கடலோர கவிதைகள் ஒரு படத்துக்கு வரைகிற சார்கிட்ட நான் ஸ்டாண்ட் அவுட் பண்ணும்போது ஒரு புதுமுகம் தேவைப்படுது ஒரு டீச்சருக்கு அப்படின்னு சொல்லி கலைமணி சார் வந்து ஒரு ஸ்டில்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு இருக்குது, அன்றைக்கி கார் டிரைவர் ஒரு நீ போய்ட்டு ராஜாநகர் ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க, போய் கூப்பிட்டு அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் இல்லையா, காரில் உட்காந்துருக்கும் போது கண்ணாடியில் அந்த பொண்ணு அந்த கேரக்டர் சூட்டபுளாக இருக்குமா அப்படின்ட்டு கண்ணாடியில் கார் ஓடிக்கிட்டே எட்டிகிட்டே பார்த்துட்டே இருந்தேன். உட்காந்துட்டே இருந்தவங்க என்னை நான் பார்த்ததை பார்த்துட்டாங்க. உடனே அப்படின்ட்டு கண்ணாடி வராமல் போய் உட்காந்துக்கிட்டாங்க. காலம் பாருங்க எனக்கு பொண்டாட்டியை நடிக்க வச்சிருக்கேன். அன்றைக்கி நான் கண்ணாடியில் பார்த்தது கோச்சிக்கிட்டாங்க. இந்த படத்தில் வந்து நகைச்சுவை காட்சிகள் வந்து இன்னைக்கு தேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு வந்து இத்தனை லட்சம் சம்பளம் வாங்குற நடிகர் தான் சிரிப்பு காட்டினா சிரிப்பாங்க, இத்தனை கோடி படம் நடிக்கிறவங்க சிரிப்பு காட்டினா தான் சிரிப்பாங்கன்ட்டு இல்லை, யாரு சிரிப்பு காட்டினாலும் சிரிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க. அந்த விதத்துல இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க காமெடி வச்சிருக்காரு. என் பையன் கொஞ்சம் அரை லூசுதான். நாம தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னியாமே. அவன் எனக்கு பிறக்கவே இல்லை சார், வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் சோறு போடணும்னு நினைக்கிற பொண்ணை விட எனக்கு சோறு போடணும்னு நினைக்கிற பொண்ணு தான் எனக்கு தேவை. எல்லாருமே வந்து பிரேம்ஜியை வந்து ஒரு காமெடியனாகவும் அல்லது ஒரு கதாபாத்திர வேற ஒரு கேரக்டராகவும் அல்லது ஒரு நல்ல நண்பனாகவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தோட இயக்குனர் ராஜாவுக்கு மட்டும் ஒரு கதாநாயகனாக தெரிஞ்சிருக்காரு. முதல்ல அவருக்கு தான் மிகப்பெரிய பாராட்டுகளை நம்ம கொடுத்தோம். ஏன்னா யார் யாரை வந்து அறிமுகப்படுத்துறதுன்னு இருக்குது. அந்த வகையில் வந்து எத்தனையோ கேரக்டர் நடிச்சிருப்பார் பிரேம்ஜி, ஆனால் இந்த படத்துடைய கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக பொருந்திருக்காரு. பிரேம்ஜி நடிப்பான் அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து இந்த படத்துக்கு பிரேம்ஜியை மியூசிக் பண்ண வச்சது. ஏன்னா வந்து பிரேம்ஜி வந்து ரொம்ப வருஷமாக வந்து கீபோர்டிஸ்டாக இருந்து முக்கால்வாசி மியூசிக் வந்து அவன் யுவன் கிட்டேருந்து தான் வந்து யுவன் தான் அவனுக்கு குரு மியூசிக்கு. ஸோ நிறைய யுவன் கிட்டேருந்து தான் வந்து அவன் நிறைய கற்றுக்கிட்டான். ஸோ எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமிலியில் பிரேம் வந்து மியூசிக் பண்ணணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, ஏன் உங்கள் படத்துலேயே நீங்கள் வந்து பிரேம்ஜிக்கு வந்து நீங்கள் மியூசிக் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அது வந்து எனக்கு யுவனுக்கு பிரேமுக்கு வந்து ஒரு சின்ன டீல் இருக்குது. நான் வந்து பிரேம்ஜி அந்த படத்தில் நடித்தான்னா அந்த படத்துக்கு அவன் மியூசிக் பண்ணக்கூடாது. எங்கள் 3 பேருக்குள்ள அந்த டீல் வந்து நான் பிரேம்கிட்ட கேட்பேன், நீ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறியா? இல்லை வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நான் நடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு அதனால தான் நான் வந்து என் படத்தில் எல்லா படத்துலையுமே இவன் தான் மியூசிக்கு. சரி என்னோட எல்லா படத்துலையும் பிரேம்ஜி ஃபஸ்ட்டு 3 படத்தில் அவன் தான் ஹீரோன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான். சென்னை 28 பண்ணும்போதுக்கு வந்து அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னான். மங்காத்தாக்கு அப்புறம் தான் அவன் சொல்கிறத நிப்பாட்டான். அவங்க வெளில போனால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுலேயும் சொல்கிறத விட்டுட்டான். ஸோ இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான சாங்ஸ் பண்ணியிருக்கான் பிரேம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா விஷுவல்ஸில் நான் முன்னாடியே பார்த்தேன், ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே நான் பார்த்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தி ப்ரொடியூசர், டைரக்டர், ஆல் தி பெஸ்ட் சார். அறிவியல் மேத ஒருத்தன் இங்க அவதரித்தாண்டா, யாருக்கும் தெரியவே இல்ல இங்க அவன்தான் நான்டா. அடி பிச்சு போ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தவல்ல ஒன்ன வர்ணிக்கத்தான். அப்ப நம்ம ஊரை ரொம்ப கேவலமா பேசுங்க மாப்பிள்ள. அட போமா, அவங்க அப்பா பழி வாங்கிக்குவான். அப்ப இந்த பொண்ணு பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அடிக்கருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகி, அடிக்கருப்பு நிறத்தழகி, உதட்டு சிவப்பழகி, சில்லறைய சதறிட்டண்டி, உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி, உன் குங்கும உதட்ட வச்சு குழுந்து சிரிக்கையில இதை 2 துடிக்குதடி, அதை பார்த்து
என் மனசு தவிக்குதடி ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி கட்டுக்கோப்பில் வாழ்ந்த வண்டி கட்டுப்பாட்டில் இந்த வண்டி கலஞ்சது ஏந்த வண்டி உன்னை பார்த்து கலஞ்சது ஏந்த வண்டி அடிக்கருப்பு நிறத்தழகே அடிக்கருப்பு நிறத்தழகே அடிக்கருப்பு நிறத்தழகு மதட்டு செவப்பழகு சில்லறைய சதறிட்டண்டி உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி உங்களது நிலமில்லை ஆளும் கூட உயரமில்லை தாண்டி அழகு என்ன ஆசைப்பட வச்ச அழகு ஒல்லியான தேகம் இல்ல பர்மனான பாடி இல்ல செதுக்கி வச்ச தேரழகு உன்னை தேடி வர வச்ச அழகு பிச்சிப்பூவின் பேரழகு மொத்தத்தில் நீ பேரழகு பிச்சிப்பூவின் பேரழகு மொத்தத்தில் நீ பேரழகு உன்னை போல பெண்ணொருத்தி உலகத்தில் பார்த்ததில்ல உன்னிடத்தில் என்ன தந்தடி அடி பெண்ணே உன்னை விட்டு போக மாட்டேன்டி அடி கருப்பு நிறத்தழகி அடி கருப்பு நிறத்தழகி மட்டதில்ல தோள தட்டும் தோடு இல்லை இத்தாண்டி அழகு ஒன்ன ஆசைப்பட வச்ச அழகு முக்கத்தோடு முத்துக்கல்லு காத காட்டும் பச்சை கல்லு இத்தாண்டி அழகு என்ன தேடி வர வச்ச அழகு அண்ணன் நடவோ அழகு அதில் இன்னும் நீட தேரழகு அண்ணன் நடவோ அழகு அதில் இன்னும் நீட தேரழகு உன்னிடத்தில் இன்னும் மொத்தமாக அடகு வச்ச திருப்பிக்குள்ள வழி இல்லடி அடி பெண்ணை திருப்பி தந்தா வாங்க மாட்டேன்டி அடி கருப்பு நிறத்தழகு அடி கருப்பு நிறத்தழகு அடி கருப்பு நிறத்தழகு முதல்